கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 97வது நாள். 9 மணி ஆயிடுச்சு. வழக்கம் போல் 6 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். 9 மணி ஆயிடுச்சு. இந்த பெட்ரோல் பங்க் தான் நம்ம தூங்கினோம். அங்கே தான் முதலாளி எல்லாம் இருக்கார். கேட்டோடனே வந்தோடனே அப்படியா என்ன ஏது என்னன்னு வச்சு 2 பேர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தால் நான் வந்து தங்கினாங்க அப்படின்னு சொன்னார். யார் என்னன்னு கேட்டால் நம்ம ட்ரை சைக்கிள் பாய்ஸ் சிராஜார்னு இங்கே வந்து தூங்கினாங்களாம். 10 நாள் என்னமோ இருந்தானுங்களாம். அவர் சொன்னார், அப்புறம் ஐடியா எதுவும் பார்க்க நல்லா தேவையில்ல போய் தூங்கு அப்படின்ட்டு நான் ஜெண்ட் அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் வா அப்படின்னு கூப்பிட்டு போய் இந்த ரூம் ஓகேவா அதில் தூங்கிக்கிறேன்டாரு. அப்புறம் அதில் தூங்கிட்டு அப்படியே இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். எப்படியாவது 6 மணிக்கு எந்திரிச்சு 3 மணி நேரத்தில் கடந்துடலான்னு நினச்சேன். 9 மணிக்கு வெயில் ஆரம்பிச்சிடும். போகலாம். மெயினான ரோட்டை விட்டுட்டு ஒரு கிராமம் வழியாக வந்தோம். பூரா நெல் தான் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. புங்க மரத்துக்கு கீழே அந்த இது நெல் வரிக்கிற மாதிரி. ஆனால் இது வால்நட் மரம். இங்கே நெல் எல்லாம் விரிச்சிட்ருக்காங்க. நெல் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். என்ன ஒரு 15-20 நாள் எங்கிட்ட ஃபுல்லாக அறுவடை ஆரம்பிச்சிடும். இது பூரா வால்நட்டு மரம். ஓகே ஓகே. அப்படி மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போகிற மாதிரி. ஓகே. பூரா ஆப்பிள் தோட்டம் 2 சைடும். அதுக்கு நடுவுக்குள்ள தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து செட்டில் ஆகிட்டோம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு நம்கீன் டீ, காஷ்மீர் நம்கீன் டீயும் இங்கே உள்ள அந்த ஒரு பண்ணும் எல்லாமே உப்பு தான், சுகர் எதுவும் இல்லை, எல்லாம் சால்ட்டு தான். சாப்பிட்லாம். ஓகே. இன்றைக்கி பெருசாக இந்த பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. நல்ல கிராம வழியாக நடந்து வந்தேன். அவ்வளோதான். பெருசாக வீடியோ எடுக்கல. வெயில் கொளுத்துது. அதனால் எனக்கு வீடியோவும் பெருசாக எடுக்கலை. ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து தஞ்சம் புகுந்துருக்கேன். ஒரு பெட்ரோல் பங்க்கில் கேட்டேன், சின்ன பெட்ரோல் பங்க் முடியாதுக்கிட்டாங்க. அப்புறம் அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து அடுத்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் கேட்டேன். அவர் நல்லா படித்தவர், நல்லா இங்கிலீஷ் பேசினார், நல்லா இருந்தார். அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டார். அப்புறம் இந்த ரூம் ஒன்று இருந்துச்சு, இதில் தூக்கி அப்படின்ட்டார். அதில் தான் இப்போ தூங்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு நம்கீன் டீ, இந்த பிங்க் டீ, அந்த பிங்க் டீ அப்புறம் அந்த வந்து ஒரு பண்ணு கொடுத்தாங்க. அது ரொம்ப சாப்புன்னு இருந்துச்சு. இங்கெல்லாம் அப்படி தான் சாப்பிட்றாங்க. நான் அதை டீயில் ஊற போட்டிருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்லான்னு. ஓகே. இன்றைக்கி பயணம் அவ்வளோதான். நாளைக்கு எப்படியும் சோன்மார்க்கு ரீச் பண்ணணும். அப்புறம் அப்படியே இல்லை லடாக்குள்ளே போகணும். லடாக்குள்ளே போயிட்டு தான் கொஞ்சம் நாள் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். மனஸ்ட்ரி அப்படி இப்படின்னு. ஓகே. இன்றைக்கி பயணம் அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்கில் தங்கியிருக்கோம். இங்கே மொத்த பேரும் ஒரே இடத்துல சாப்பிட்றாங்க. பின்னாடி ஒரு பெரிய கிச்சனே இருக்குது. இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. 2-3 பேர்த்த பார்த்தேன் நான் இந்த மாதிரி பொசிஷனில் சாப்பிட்றாங்க. ஓகே, சாப்பிடலாம். ஓகே. இன்றைக்கி இங்கே வேலை பார்க்குற மொத்த பேர் கூட தான் தூங்க போகிறான். ஃபுல்லாக ஃப்ளோரையே போர்வையால் நிறச்சிட்டாங்க. அதுக்கு நடுவுக்குள்ளே தூங்க போகிறோம். இங்கே ஒருத்தர், நம்ம இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர். தூங்கலாம்.